1962 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் பின்னணி என்ன? தமிழ்நாட்டிற்கு எந்த வகையில் இது திருப்புமுனை தேர்தலாக அமைந்தது? அமைத்தது இதுவே கடைசி முறை. 1957 15 இடங்களில் மட்டுமே வென்றிருந்த திமுக இம்முறை 50 இடங்களில் வென்று பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுத்தது. 27% வாக்குகளையும் திமுக வென்றிருந்தது. ராஜாஜியின் சுதந்திரா கட்சி 6 இடங்களில் மட்டுமே வென்றது. இந்திய கம்யூனிஸ்ட் 2 இடங்களில் வென்றது. ஈவி.கே. சம்பத்தின் தமிழ் தேசிய கட்சி ஒரு இடத்திலும் வெல்லவில்லை. முதல்வர் காமராஜர் சாத்தூர் தொகுதியில் வென்ற நிலையில் அண்ணா காஞ்சிபுரம் தொகுதியில் தோல்வியுற்றார். கருணாநிதி தஞ்சை தொகுதியில் வெற்றி வாகை சூடினார். முன்னாள் முதல்வர் பக்தவச்சலம் ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியில் வெற்றி பெற்றார். காமராஜர் 3வது முறையாக முதல்வரான நிலையில் திமுக முதல் முறையாக எதிர்க்கட்சியானது. நெடுஞ்செழியன் எதிர்க்கட்சி தலைவராகவும் கருணாநிதி எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் பொறுப்பேற்றனர்.